ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 762 ஆரம்பிக்கிறது. அடுத்தது டாதி நவ, அதாவது டே முதற்கொண்டு 9 எழுத்து. டிஏ 1, டிஹெச்ஏ 2, டிஏ 3, டிஹெச்ஏ 4, ந 5, டிஹெச்ஏ 6, டிஹெச்ஹெச்ஏ 7, டிஹெச்ஏ 8, டிஹெச்ஹெச்ஏ 9. பாதி பஞ்ச என்றால் பா முதற்கொண்டு 5 எழுத்து. பிஏ, பிஹெச்ஏ, பிஏ, பிஹெச்ஏ, எம்ஏ என்பவை. முறையே இவை 1, 2, 3, 4, 5 என்பவற்றை குறிக்கும். யாத் எஷ்ட என்பது யாதி அஷ்ட, யாவிலிருந்து 8 எழுத்து என்ற அர்த்தம். ய ர ல ப ச, சிஹெச்ஏ இல்லை. சங்கரவில் வரும் ச, ஷ, ச, ஹ என்று 8 எழுத்துக்கள். ய 1, ர 2, ஹ 8. இப்பொழுது இம்மெழுதர் எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளால் எண்ணிக்கைகளை எப்படி குறிப்பது, புரிந்து கொள்வது என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன். ஜெய என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஜெய சப்தம் எப்பொழுதும் மங்களமானது. ஆச்சாரியாலோடு அது விசேஷமாக பொருந்துவது என்பதோடு அது ஜெய என்பது ஒரு எண்ணிக்கையாக கடப்பயாதி சங்கையில் சொல்லப்படுவதால் அதை எடுத்துக்காட்டாக பார்ப்போம். ஜெய என்பதில் ஜ என்பது காதினவ, டாதினவ முதலாவற்றில் எங்கே வருகிறது, அதற்கு என்ன வேல்யூ, அதாவது எண்ணிக்கை என்று பார்த்தால் அது முதலாவதான காதினவிலே கேஏ, கேஹெச்ஏ, ஜிஏ, ஜிஹெச்ஏ, ஞ, சிஹெச்ஏ, சிஹெச்ஹெச்ஏ, ஜ, ஜேஏ என்பதாக 8ஆவதாக வந்துவிடுகிறது. அதாவது அது 8 என்ற எண்ணை குறிக்கிறது. ய என்பது யாத் எஷ்ட என்பதில் முதல் எழுத்து, அதாவது 1, அந்த எண்ணை குறிப்பதாக இருக்கிறது. ஆகையால் ஜெய என்றால் 8, 1 என்று வருகிறது. ஆனால் இந்த சங்கையில் இன்னொரு ரூல் இருக்கிறது. அதன்படி எண்களை தலைகீழாக மாற்றி சொல்ல வேண்டும். அங்கானாம் வாமதோ கதிகி என்பது அந்த ரூல். அங்க என்றால் எண்ணிக்கை, வாம என்றால் எதிர்ப்பக்கம், ரிவர்ஸாக என்ற அர்த்தம். அதாவது கடப்பயாதிப்படி வரும் பல ஸ்தான எண்ணிக்கையை தலைகீழாக மாற்றி சொல்ல வேண்டும். 1, 2, 3 என்று வந்தால் அதை 2, 3, 2, 1 என்று திருப்பி போட வேண்டும். பகவத்கீதையில் தியானத்திற்காக ஆசனம் போட்டுக்கொண்டு ஜபம் பண்ணுவதை சொல்லும்போது சைலாஜின குச்சோத்தரம் என்று பகவான் சொல்கிறார். சைலம், சேலம் என்றால் துணி, சேலை என்று அதிலிருந்து வந்தது. அஜினம் என்றால் தோல், அதாவது மான் தோல் அல்லது புலித்தோல். குசம் என்றால் தர்பை. சைலாச்சின குசம் என்று அதே ஆர்டரில் வைத்து கொண்டால் ஆசனமாக முதலில் பூமியை, துணியையும், அதற்கு மேல் தோலையும், எல்லாவற்றுக்கும் மேலே தர்பையும் போட்டுக்கொண்டு உட்கார வேண்டும் என்று ஏற்படும். இப்படி உட்கார்ந்தால் என்ன ஆகும்? தர்பை குத்தி அறுக்கும், அடியில் இருக்கிற தோல் வேறே உறுத்தும். அப்புறம் தியானத்திலா மனசு நிற்கும். அதனால் இங்கே ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது ஆர்டரை தலைகீழாக மாற்றி முதலில் பூமி மேலே தர்பையை பரத்தி அப்புறம் அதற்கு மேலே மான்தோலோ புலித்தோலோ போட்டு கடைசியாக ஒரு வஸ்திரத்தை எல்லாவற்றுக்கும் மேலே விரித்து கொண்டு உட்கார வேண்டும் என்று ரிவர்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். இங்கே தலைகீழாக அர்த்தம் செய்ய வேண்டியிருப்பது போலத்தான் அந்த சங்கையை எண்களை மாற்றி போட வேண்டும். அப்படி பண்ணும்போது 81 என்று ஜெயவுக்கு எண்ணிக்கை சொன்னது 18 என்றாகும். ஜெய என்றால் 18 ஜெயப்பிரதமான எண்ணிக்கை. அதனால் அந்த உதாரணம் காட்டினேன். மேளகர்த்தா ராகங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கலாம். சம்பூர்ணமாக சப்தஸ்வரங்களையும் ஆரோகண அவரோகணங்களில் கொண்ட 72 ராகங்களுக்கு அப்படி பேர். அடுத்தடுத்த ராகங்களுக்கிடையே ஒரே ஒரு ஸ்வரம் வித்தியாசப்படும் விதத்தில் அந்த 72 ராகங்களையும் வரிசைப்படுத்தி இருக்கிறது. வேங்கடமகி என்ற பெரியவர் அப்படி வரிசைப்படுத்தினார். அவர் யாரென்றால் தஞ்சாவூர் நாயக் ராஜ்யம் ஏற்பட மூலபுருஷராய் இருந்தவரும், அநேக தர்மங்களையும் தானங்களையும் செய்தவரும், அத்வைத வித்யாச்சாரியர்களில் ஒருவருமான கோவிந்த தீக்ஷர் என்பவரின் புத்திரர். மேளகர்த்தா ராகங்கள் 72 எந்த ராகம் எத்தனாவது என்று கண்டுபிடிக்க வசதியாக அந்த ராகங்களின் பெயர் ஆரம்பத்தில் கடப்பயாதி சங்கியப்படிதான் 2 எழுத்துக்கள் இருக்கும். இப்படி சரியாய் வர வேண்டுமென்றே சங்கராபரணம், கல்யாணி என்பது போலுள்ள பெயர்களை தீர சங்கராபரணம், மேஷ கல்யாணி என்றெல்லாம் முதலில் 2 எழுத்து சேர்த்து சொல்லியிருக்கும். தீர என்பது சங்கராபரணம் எத்தனாவது மேளமோ அந்த நம்பரை குறிப்பிடும். மேஷ என்பது கல்யாணியின் மேள நம்பரை குறிப்பிடும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.